ஹாய், வெல்கம் அவர் சேனல் சிவாதிவ்யா vlog. இன்றைக்கி என்ன வீடியோ தானே, என்ன வீடியோ எடுக்கலான்னு நானுமே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு மண்டைக்குள்ளே எதுவுமே ஓடவே மாட்டேங்குது. ஆனாலும் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறக்காக இப்போ நான் கண்டென்ட்டே இல்லாமல் வந்திருக்கேன். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக எங்கள் ஊரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே எப்போவுமே மழையாகவே தான் இருக்குது. உங்களுக்கெலாம் எப்படின்னு தெரியல. பட் நான் இப்போ ரீசெண்டாக மதுரைக்கு போயிட்டு வந்தேன்ல, அங்கெல்லாம் நல்லா வெயில் வந்து சுட்டு எரிக்குது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா மழையோ மழை இருந்துக்கிட்டே இருக்குங்க. நேரம் பார்த்தாலும் இந்த நசன்னு போட்டு உயிரை வாங்குது. பாருங்களேன், கிளைமேட் பாருங்கள், இப்போ மழை வர மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ மழை வந்துடும். ஆப்போசிட்டில் வேலை நடக்குது. வாங்க இப்போ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, போய் நல்லா ஒரு டீ வச்சு குடிக்க பாருங்க. நீங்கள் குடிக்கிறீங்களா? பின்னாடி துணி ஏன் காயுதுன்னு கேட்காதீங்க. ஏன்னா வெளியில் காய போட முடியல. எப்போ பார்த்தாலும் மழை வந்துக்கிட்டே இருக்கா. வெளியில் காய போட்டோன்னு வைங்களேன், சீக்கிரமாக வந்துட்டு நனைஞ்சு போயிடுது. ட்ரையரில் போட்டு போடுறது. அதனால் அந்த ஜன்னல் அதுக்கு நல்லா வசதியாக இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் தான் கேட்டார், அடி பாவி, உனக்கு ஜன்னல் எதுக்கு நான் கட்டி கொடுத்துருக்கேன் துணி காய போடவா அப்படின்னு சொல்லி. நல்லா வசதியாக இருக்குது, நல்லா காத்தோட்டமாக இருக்குது. அதனால் துணியும் காஞ்சிரும். அதனால தான் வச்சுருக்கேன். நான் வந்து டீ போட போகிறேன். நீங்கள் அடிக்கடி டீ குடிப்பீங்களா? என்ன மாதிரி சொல்லுங்கள். நான் வந்து குளிர் அடித்தா குடிப்பேன், தலை வலிச்சா குடிப்பேன், கண்ணு வலிச்சா கூட குடிப்பேன், போர் அடித்தா குடிப்பேன். அதாவது நமக்கு டீ குடிக்கணும் தோணிருச்சு அப்படின்னாலே டீ குடிப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு டீ அடிக்ட். காஃபி டீ எதுனாலும் ஓகே தான். ஆனால் காஃபி அதிகமாக போகிறதில்ல. இப்போது ரீசெண்டாக டீ மட்டும்தான் அதிகமாக நான் வந்து குடிச்சிட்ருக்கேன். காஃபி எப்போவுமே காஃபி வந்துட்டு அதிகமாக எடுக்க மாட்டேங்க. அது வெளியில் போனால் குடிப்பேன், ஏதாவது ஒரு டைம் எடுப்பேன், அவ்வளோதான். ஆனால் டீ அப்படின்னா மட்டும் எல்லா பல்லும் தெரியும் அந்த மாதிரி. இருங்க டீ போட்டு வரேன். எல்லா வீட்லேயும் சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக தான் தீரும். ஆனால் நம்ம வீட்டில் மட்டும் கிலோ கணக்கில் தீருது. எப்படின்னு பார்த்தா டீ குடிக்கிறதுனாலேயே அதிகமாக தீருது போல். நான் ஏன் வெளியில் வந்து டீ அதிகமாக குடிக்கிறது இல்லைன்னா, எனக்கு வந்து இந்த வால்பாறை டீ தூளே குடிச்சு நல்லா பழக்கமாயிருச்சு. நாங்கள் வந்து சும்மா டீ குடிக்கலாம் வால்பாறை போயிருக்கோம். ஆக்சுவலாக நான் நிறையா வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். சும்மா டீ குடிக்கவே வீட்டுக்கார் வண்டி எடுத்துகிட்டு கூட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ ரீசெண்டாக நாங்கள் எங்கேயுமே போகிறதில்ல. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். வெளியில் நாங்கள் எங்கேயுமே போகிறதில்ல. ஆனால் வெறுமனே டீ குடிக்க வால்பாறை வரைக்கும் போயிட்டு வந்திருக்கோம். நான் வெளியில் அதிகமாக டீ குடிக்காததுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, ஒன்று மெயினாக மாட்டுப்பால் இருக்காது, எல்லாமே பேக்கெட் பாலாக தான் இருக்குது. நமக்கு மாட்டுப்பால் குடிச்சு பழக்கம் ஆயிடுச்சு. எனக்கு பேக்கெட் பால் வந்து சேஞ்ச் பண்ண முடியல. எங்கேயாவது போனால் கூட குடிக்கணும் அப்படின்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு வெளியில் போனால் காஃபி குடிப்பேன். ஏன்னா காஃபி வந்துட்டு பேக்கெட் பாலுக்கு வந்து அவ்வளோவா தெரியாது. அதனால் வந்து குடிப்பேன் மோஸ்ட்லி. ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கிறதில்ல. பிளாக் டீ பிளாக் காஃபி எங்கேனாலுமே ஓகே தான். பிளாக் டீயும் சரி பிளாக் காஃபியும் சரி நமக்கு ஓகேவாக இருக்கும் எங்கே குடிக்கிறதுனாலும். நான் புதினா போட்டு தான் பிளாக் டீ குடிப்பேன். புதினா இல்லாமல் குடிக்க மாட்டேன். வெறுமனே பிளாக் டீ குடிக்க ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ புதினா வந்துட்டு இப்படி 4 தலையை வந்து பிச்சுக்கிட்டு கழுவிட்டு வரேன். இப்படி போட்டுக்கணும் டம்ளரில். அப்புறம் டீயை நல்லா கொதிக்க டம்ளரில் ஊற்றிக்கணும். எனக்கு எப்போவுமே புதினா போட்ட டீ தான் பிடிக்கும். நம்ம வீட்டில் எப்போவுமே புதினா வாங்கி வச்சுருவோம், எப்போவுமே இருக்கும்.
புதினா. டீக்காகன்னு இல்லை, ஆமாம் முக்கால்வாசி டீக்காக தான். ஏன்னா முக்கால்வாசி இப்போ உள்ளே போய் டீ மட்டும்தானே வச்சுட்டு வந்தேன். மழை வந்துருச்சு பார்த்தீங்களா, தூருதே தூருதா. இனி கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும், நல்லா பிடிச்சிக்கும். மழை பெருசாக வந்துருச்சு. இப்போது லைட்டாக கொஞ்சம் ஸ்நாக்ஸ், சூடாக கொஞ்சம் டீ, நல்லா மழை, நல்லா இருக்குல்ல. ஆக்சுவலாக டெய்லியுமே மழை வரும். மழை வர மாதிரி இருந்தாலே போயிட்டு டீ வச்சுட்டு வந்து அங்கே உட்காந்துக்குவேன். நல்லாயிருக்கும். நம்ம வீட்டுக்கு இன்னும் கேட் போடலையா, கேட் போடுறதுனால தோப்பும் நல்லா தெரியும், மழை. கேமரா நினைவு கேமரா நனைஞ்சிருச்சு. செம்ம மழை இல்லை, இப்படி மழை வந்துட்டு இருக்கும்போது இப்படி சூடாக டீ குடிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே டெய்லியும் ஒரு 3 தடவையாச்சும் இங்கே வந்து டீ வச்சு உட்காந்துக்குவேன். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போய் குடிச்சுக்குவேன். ரொம்ப குளிருது அப்படின்னா உட்காரவே முடியாது, எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுவேன். சரி, வீட்டுக்குள்ளே போயிடுவேன். புதினா போட்டு குடித்தா மட்டும் ஒரு மாதிரி வித்தியாசமாக நல்லா டேஸ்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஏன்னே தெரியாது. வெறுமனே பிளாக் டீ குடித்தா எனக்கு ஒரு மாதிரியாக தெரியும். ஸோ துளசி செடி கூட நம்ம வீட்டில் இருக்குது. துளசி பிடுங்கி போட்டு டீ வச்சு குடிச்சோம்னாலும் நல்லாயிருக்கும். அது ஒரு விதமான டேஸ்டியாக இருக்கும். நல்லா ஜிலுன்னு கிளைமேட்டு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா. நானும் சொல்கிறேன், வாங்க எங்கள் ஊருக்கு வாங்க, கிளைமேட்டை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி நானும் கூப்பிட்றேன். ஏங்க எங்கள் ஊர் பொள்ளாச்சிக்கு வாங்கங்க அப்படின்னு. நிஜமாகவே நான் ஏதாவது விளாக் போடலாம், கண்டென்ட் போடலான்னா இப்போ நான் ஒருத்தையே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ நேரம் தான் நீங்கள்லாம் பார்ப்பீங்க, டென்ஷன் ஆகாதா என்ன? ஸோ நீங்கள் ஏதாவது கண்டென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது பண்ணலான் இருக்கேன். ஓ, அதை சொல்லலான்னு தான் வந்தேன். ஆக்சுவலாக இடையில வந்துட்டு நான் ஏதாவது டாஸ்க்கு சொல்லுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் டாஸ்க்கெலாம் சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பண்ணலாம். நீங்கள் ஏதாவது டாஸ்க்கு கொடுங்க, நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஆனால் அது நல்லா இருந்தது. ஆனால் ஒரு சில வீடியோ என்னால் பண்ணவே முடியல. ரொம்ப கேவலமான வீடியோலாம் காமிச்சிருந்தேன். சரி, ரொம்ப கேவலமான வீடியோலாம் பண்ண சொல்லியிருந்தாங்க. சளி சிந்துங்கன்னெல்லாம் வீடியோ சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பண்ணால் அருவருப்பாக இருக்கும் இல்லையா. அவரும் வீடியோ உட்காந்து பார்க்க மாட்டாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எனக்கு டாஸ்க்கு கொடுங்க, கண்டிப்பாக நான் வந்துட்டு அதை கம்ப்ளீட் பண்ணி வீடியோ போடுறேன். எனக்கு அது வந்து இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, நானாக ஏதாவது உட்காந்து பண்ணுறதை விட நீங்கள் என்கிட்ட டாஸ்க்கு கேட்கும்போது அதை வந்து நான் பண்ணுறது இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கேளுங்க, என்னென்ன டாஸ்க்கு பண்ணலான்னு கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ போன தடவை வந்துட்டு என்னால் இந்த வீட்டு ஒர்க்னால தான் நீங்கள் சொன்ன டாஸ்க்கை வந்துட்டு நான் ரெகுலராக எடுக்க முடியல. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் வீடியோவில் காமிச்சிருந்தேன். ஏன்னா நான் டெய்லி வந்துட்டு போயிட்டு வச்சுட்டு அது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. ஃபேமிலியை பார்த்துட்டு பசங்களை ஸ்கூல் அனுப்பிட்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்தது. அதனால் என்னால் பண்ண முடியல. இந்த டைம் வந்துட்டு நீங்கள் என்ன டாஸ்க்கு சொன்னாலும் டெஃபினட்டாக நான் பண்ணுறேன். உங்களுக்காக நான் கண்டிப்பாக டெய்லியும் ஒவ்வொரு டாஸ்க்காக பண்ணுவேன். உங்களுக்கு என்னெல்லாம் என்கிட்ட சொல்லணும்னு தோணுதோ, என்னெல்லாம் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ, என்னை வச்சு என்னெல்லாம் விளையாடணும்னு விருப்பப்படுறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். நல்லா பண்ணுவோம். சரியா? பழைய வீடியோஸில் போயிட்டு நம்ம அந்த டாஸ்க் எடுத்து பண்ணோன்னா அது நல்லா இருக்காது இல்லையா. இப்போ நியூவாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அது நல்லாயிருக்கும். அதனால தான் வந்துட்டு நான்
சொல்லிடலான்னு நினச்சேன். கண்டென்ட்டே இல்லாமல் வீடியோ. ஸோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டென்ட்டோட வீடியோ கிடைக்கும், அவ்வளோதான். ஆனால் டெய்லி நான் பேசிகிட்டே இருந்தால் உங்களுக்கும் போர் அடிக்கும். கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். மழை பெருசாக வெயிலே வராது இல்லைங்க, ரொம்ப நாள் ஆச்சு. வெயிலையே காணும், அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப கூலிங்காகவே இருக்கும். சரி, ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் கான்செப்ட் சொல்கிறீங்க, அடுத்தடுத்து ஒவ்வொரு இதாக நான் வந்து பண்ண போகிறேன். நீங்கள் மறக்காமல் என்னெல்லாம் டாஸ்க்கு பண்ணலான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. எவ்வளோ டாஸ்க்குன்னாலும் பரவாயில்ல, என்ன டாஸ்க்காக இருந்தாலும் பரவாயில்ல, நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். மறந்துடாதீங்க. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை, உங்களோட சப்போர்ட் கிடைக்க கிடைக்க தான் நான் இதை வந்து கண்டினியூவாக எடுத்துகிட்டு போகணும்னு இருக்கேன். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. ஸோ பெஸ்ட்டான டாஸ்க்காக கொடுங்க, என்னால் பண்ண முடிகிற மாதிரி கொடுங்க. ஏன்னா மற்ற யாரும் இல்லாமல் நான் தனியாக இருக்கேன். தனியாக நான் வந்து பண்ண முடிகிற மாதிரி கொஞ்சம் டாஸ்க் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐ வில் டூ இட். ஓகே, பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.